Shri Gurubhyo Namaha. I am Rishi Ganesh, the boy SPL of PSBB KK and it gives me great pleasure to welcome you all to day 7 at the PSBB YouTube channel Vidya Shakti. At a time when women were restrained from being at the helm, one woman rose above the conservative glass ceiling, shaping and enduring history. Her visionary zeal has inspired thousands of lives she has touched to dream more, learn more, and create more. She has always said, "Let's do it," and soon it's done. Vidya Shakti. मेधा शक्ति कलाशया शक्ति विद्या शक्ति Men may come and men may go, but PSBB will go on forever. Let's celebrate Gokulashtami by listening to Janani's Katha Kalakshepam on Krishna Janana. The musical discourse will transport us to Madura, the birthplace of Krishna, who is the most colorful incarnation of Vishnu. We dedicate this rendition to Dr. Mrs. YGP, who loved Krishna as Yashoda, as Radha, as Nappinnai, and as the Gopikas. Mrs. YGP enjoyed the pranks of Kuti Krishna, got enthralled by his flute magic, and above all, followed the Bhagavad Gita in thought, words, and deeds. Vasudevasutam devam कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्ण वन्दे जगद्गुरुम्. ஸ்ரீயப்பதியான பகவான் எடுத்த அவதாரங்கள்ல மிகவும் பிரசித்தமான அதி அற்புதமான அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணனை பல ரூபங்கள்ல பல பக்தர்கள் பாவிச்சிருக்கா. சுகர் பாகவதத்துல 2 முழு ஸ்கந்தங்கள்ல கிருஷ்ணனை பாலகிருஷ்ணனா அனுபவிச்சிருக்கார். மீராபாயோ அந்த 7 வயசு கோவர்தன கிரிதாரியான கிருஷ்ணனை வாழ்க்கை முழுக்க ஸ்மரிச்சிருக்கா. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் காளிய நர்த்தனம் பண்ண அந்த கிருஷ்ணன் மேல நூற்றுக்கணக்கான கீர்த்தனங்களை எழுதியிருக்கார். வியாசரோ அந்த அடல்ட் பருவத்துல இருக்கிற மகாபாரதத்துல இருக்கிற கிருஷ்ணனை மகாபாரதத்துல போர்ட்ரே பண்ணி எழுதியிருக்கார். அப்படி பார்த்தார். அப்போ கிருஷ்ணனே சொல்றானே பகவத்கீதையில கம்பீரமா அவனே சொல்றான், ஏயதாமா பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம். யார் யார் என்னை எப்படி எப்படி பாவிக்கிறார்களோ அப்படி அப்படியே நான் அவளுக்கு கிடைப்பேன் அப்படின்னு கிருஷ்ணனே சொல்றானே. அப்பேற்பட்ட அற்புதமான கிருஷ்ணனுடைய அதி ஆச்சரியமான ஜனனத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கம்சன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் நடந்த அந்த கல்யாணத்துல கம்சன் அந்த ரசத்தை ஓட்டிட்டு போகும் பொழுது, ஹே முட்டாளே, எந்த உன் தங்கையை நீ ரசத்துல வைத்து சாரத்தியம் பண்ணுகிறாயோ அந்த உன் தங்கையினுடைய 8வது கர்ப்பம் உனக்கு மிருத்யு மரணம் அப்படின்னு சொன்ன அசரீரி வாக்க இந்த கம்சன் கேட்டு தன்னுடைய தங்கையான தேவகியும் வசுதேவரையும் சிறைப்படுத்தி வச்சுட்டான். எந்த ஒரு ஸ்திரீக்குமே அம்மாவாக போறோம்னா அந்த ஒரு நிமிஷம் தானே பொன்னான நிமிஷமா தோணும். தேவகிக்கு மனசுல பீதியாம், குழந்தை பிறந்தா கம்சன் கொலை பண்ணிடுவானேன்னு நினைக்க
கம்சனை ஒரு குழந்தைய கூட விட்டு வைக்கலையாம். ஒவ்வொரு குழந்தையையும் துணி துவைக்கிறது போல மதுரா ஜெயில் கதவுல மோதி மோதி 6 குழந்தைகளை தேவகி கண் முன்னாடி கொண்டான். தேவகி கத்ரா, உலகத்தையே காப்பாத்துறிய சர்வேஸ்வரா, அண்ட கோட்டிகளையும் உன் குக்ஷியில வச்சு காப்பாத்துற உனக்கு என் ஒருத்தரை காப்பாத்துறது ரொம்ப பாரமாப்பா அப்படின்னு தேவகி கத்துறா. இப்போதான் பரமசோபனமான காலம் வருது, சஜ்ஜமா இருக்கு. ஆவணி மாசம், ரோஹிணி நட்சத்திரம், அர்த்தராத்திரி, கிருஷ்ணபக்ஷம், அஷ்டமி திதி. முதல் கோகுலாஷ்டமி எப்படி இருந்திருக்கும்? தேவகி பாக்குறா, அந்த கும்பிரட்டான ஜெயில திடீர்னு ஒரு ஒளி வெள்ளமா பழிங்கிறது. இப்படி கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்தா தேவகியும் வசுதேவரும் அந்த இருட்டுக்குள்ள ஒரு ஒளி வெளிச்சத்துக்கு மத்தியில சின்ன கண்ணன் குட்டி குருவாயூரப்பன் சதுர்புஜத்தோட சங்கம் சக்கரம் கத பதுமத்தோட அவதாரம் பண்ணி காட்சி கொடுக்கிறானாம். தமற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம். அற்புதனான பாலகன் தமத்புதம். ஏன் அற்புதனான பாலகன்? சங்கம் சக்கரம் கத பதுமத்தோட அவதாரம் பண்ணாரு. ஏன் அப்படி அவதாரம் பண்ணணும்? 2 கையோட சாதாரணமா அவதாரம் பண்ணா போறாதோ? தேவகி நினைச்சுக்கிறானாம். ஆனா கிருஷ்ணன் நினைச்சுக்கிறானா, அம்மா பாவம் ஜெயில்ல குழந்தைக்கு ஒரு விளையாட்டு சாமான் கூட வாங்கி தர முடியலையே, நம்ம குழந்தைக்கு அப்படின்னு வருத்தப்படுவா இல்லையா? எந்த ஒரு அம்மாவும் தன்னோட குழந்தைக்கு விளையாட்டு ஒரு சாமான் கூட, ஒரு கிளிகிழிப்பையாவது, ஒரு ஊதலையாவது, ஒரு காத்தாடியாவது வாங்கி தரக்கூடாதா அப்படின்னு எங்கேயாவது தேவகி அம்மா வருத்தப்பட போறாளேன்னு வைகுண்டத்திலேருந்தே சங்கம்ங்கிற ஊதலையும், வைகுண்டத்திலேருந்தே சக்கரம்ங்கிற காத்தாடியும், வைகுண்டத்திலேருந்தே கதங்கிற கிளிகிழிப்பையும் எடுத்துன்னு வந்துட்டானா. அதனால அற்புதம் பாலகம். மேலும் எல்லா குழந்தைகளும் பிறந்தா அஜ்ஞானம் தான் பிறக்கும் நமக்கு. குழந்தை அழுதுதுன்னா கூட அழுவோம், குழந்தை சிரிச்சதுன்னா கூடவே நாமும் சிரிக்கும். குழந்தை பிறந்தா அஜ்ஞானம் பிறக்கும். ஆனா இந்த குழந்தை பிறந்ததுமே பெற்றோர்களுக்கு அஜ்ஞானம் பிறக்க வேண்டியிருக்க ஞானம் பிறந்துட்டான். அதனால அற்புதம் பாலகம். எல்லா குழந்தைகளையும் அம்மா கட்டிக்கண்ணே மணியே முத்தேன்னு தானே கொஞ்சுவா. ஆனா சாக்ஷாத் பரபிரம்மம் அல்லவா கண்ணன். தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஞானம் பிறக்க அவ சொல்றா, ரூபம் யத்யத் பிராஹுர வியக்தமாத்யம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீஹம் சத்வம் சாக்ஷாத் விஷ்ணுரத்யாத்ம தீபஹா. எப்பேற்பட்டவன் எனக்கு பிறந்திருக்க அப்படின்னு தேவகி ஸ்துதி பண்றா, ஆராதிக்கிறா கண்ணனை. அப்படி அதி ஆச்சரியமான ஜனனத்தை கிருஷ்ணன் புரிஞ்சான். பிறக்கும் பொழுதே தான் பகவான்னு காண்பிச்சுட்டான் இல்லையா? இந்த கிருஷ்ணன் தான் பல லீலைகளை பண்ணி அங்க யசோதா அம்மாவை சந்தோஷப்படுத்தினா, இங்க தேவகி அம்மாவை சந்தோஷப்படுத்தினா, மேலும் நந்தகோபர் அப்பாவை பெருமைப்படுத்தினான். இவ்வளவு லீலைகளையும் பண்ணி கோகுலத்தையே வாழ வச்சிருக்கான். கோகுலத்தை மட்டுமா என்ன, நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு க்ஷணமும் வாழ வச்சுட்டு எல்லாருடைய ஹிருதயத்திலையும் கிருஷ்ணன் அந்தரியாமையா இன்னும் எப்பவும் வாழ்ந்துட்டு இருப்பான். ஸ்ரீ குருப்யோ நமஹ. Guru is an epitome of wisdom, and the concept of Guru Shishya Parampara in India is unparalleled. Guru occupies a special place in our hearts and lives. Similarly, there is nothing more welcome to a teacher than a student's warm smile. It becomes a twin delight when dance and discourse intertwine with reverence. Here is our Guru Vandana, a submission to our beacon, Dr. Mrs. Y.G. Parthasarathi. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो
their guidance. Together, let us all celebrate the greatness of a Guru. Gu in Sanskrit means darkness of ignorance, and Ru means the one who removes. So, Guru is the one who removes the darkness of ignorance. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Gurur Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Guru is the creator of knowledge. He is the protector who guides us, and he is also the destroyer of ignorance from our minds. Sant Kabir Das says, if Guru and God appear together, I would pay my respect first to the teacher, because he is the one who takes us towards God. Mahatmas are born when God feels that humankind needs their guidance. To bring an education system that inculcates our traditions, to hold little hands and teach them our values, was born a legendary Guru, Dr. Mrs. YGP. The profound greeting of Shri Guru Pyo Namaha says it all. Let us all offer our humble pranams at her lotus feet. Thank you. Those who love deeply never grow old. They may die of old age, but they die young, quoted Benjamin Franklin. Let's listen to a poem to show that our YGP man bears testimony to this. Shri Gurubhyo Namaha. A teacher affects eternity. She never knows where her influence ends. Dr. Mrs. YGP, the mater-familiars of the PSBB family, sowed the seeds of knowledge, sprinkled them with love, and nurtured them with values and culture. This is our humble offering to her. The grand young lady of PSBB. 14, an influence so supreme, always encouraging young minds to dream, clad in putter with her trademark vermilion. Dear Mrs. YGP, you're forever one in a billion. Day and night did she toil for PSBB to stand tall. Her words of wisdom us do guide. Following them brings success certified. Values and culture did she nurture, brightening many a future. With her blessings by our side, setting things right, we are sure to reach greater heights. To PSBB's grand young lady, the epitome of knowledge, we place at your feet our humble homage, a promise to make you proud. Strive we will to stand out in a crowd. For eternity will she inspire the molder and molded alike, a guiding star for young patter, smiling as her ideas they master. Her luster through all realms will shine, unfettered by father time's confines. A diamond today in the sky, the brightest sparkle do all certify. Thank you, ma'am, for inspiring us, igniting our imaginations, and instilling in us the passion to excel. Dr. Mrs. YGP has always expressed her passion and love for music and dance. Up next, we have Talamum Baradamum, a fusion performance by the students of PSBB. Shri Gurubhyo Namaha. Tad ding ding, dang ding ding, tadina ding ding.
A trip down memory lane is always a huge learning walk and incredibly refreshing. I invite Sri K. Shivakumar, batch of 1973, Ms. Akkarai S. Subbalakshmi, batch of 2000, and Ms. Pavitra Srinivasan, batch of 1988, to take us through this journey of nostalgia. Vanakkam, Shivakumar, batch of 73, PSBV, main school, Lake Area. I consider it a big honor and a privilege to have been a student of Mrs. YGP and her wonderful teachers. The institution she built over years, so many years, which has turned out excellent students who are excelling in different fields across the world. எனக்கு இது ஒரு பாக்கியம். இந்த ஸ்கூலில் படித்ததும் சரி, மிஸ்ஸஸ் வைஜிபியோட ஸ்டூடெண்ட்டாக இருந்து இன்றைக்கி அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. It's almost years since she left us, and what fantastic memories she has left us. And I acknowledge the effort of the school to start PSBB Vidya Shakti as a program in memory of Mrs. YGP. Happy memories, and celebrate her life. The location, if you take Lake Area, next to adjacent property to Angala Parameshwari temple, very auspicious for the school. And the school and the temple built a very symbiotic, sustainable relationship. Over the years, the temple grew bigger and bigger, attracting a lot of devotees. The school grew bigger and bigger, attracting a lot of students. So much so that her initial vision was to provide quality education at an affordable price to middle class families. Succeeded that for students and families from Nungambakam, T Nagar, Kodambakam, adjacent areas in and around Nungambakam. But she didn't stop there. She started school in KK Nagar, catering to families from KK Nagar, Ashok Nagar, and that part of southern and western part of Chennai. And then she grew on and on. And that would not have been possible but for her vision and but for her ability to stitch sustainable relationship with teachers who stayed with her. She encouraged them, they grew, and more importantly, including the staff of the school. PSBBians across the world have gained a lot of knowledge, overall knowledge, just academic alone, including depth of arts, culture, and most importantly, PSBBians excel with their confidence in other fields too. I wish the school and management great success across the month and year for continued success, and pray to Ms. YGP to continue blessing all her stakeholders, teachers, students, parents, and the school as a whole. Thank you. Nandri. Namaskaram. I would like to offer my humble tribute, starting with a shloka on Guru Parampara. Vyasam Vasishthanaptaram Vyasam Vasishthanaptaram Vyasam Vasishthanaptaram Shaktehe Putramakalvasham Shaktehe Putramakalvasham Parasharatmajam Vande Shukatatam Taponidhim Taponidhim Our dear YGP ma'am is not with us today, but she will continue to live with us through her immense contribution in the field of education and performing arts. I studied in Padma Sheshadri for a year. I grew up in Delhi. Every year, along with my father, visited Chennai to attend Margary concerts. In the year 1998,
I played my first Margari concert along with Vidwan Abhishek Raghuram. Through that concert, the entire Carnatic music fraternity got to know about me. Hence, YGP ma'am also got to know about me. Subsequently, in the year 1999, we moved to Chennai for good, for music's sake. One of our well-wishers, Sri Alathu Vijay Kumar sir, suggested to my father that it will be good if I can be joined in Padma Sheshadri school. So he volunteered to go and apply on our behalf. When YGP ma'am saw my name in the application, she immediately said, "Oh Subbalakshmi, I'll be very happy to have her in our school." Unlike other schools where sports is given the first priority apart from education, Padma Sheshadri was one such rare school which gave equal importance to performing arts as well. I was very fortunate to have studied at least 1 year in Padma Sheshadri. I have performed a lots of concerts for Bharat Kalachar, where YGP ma'am used to come and attend all the concerts of all artists tirelessly for hours together. So whenever I performed, she used to very fondly say that Subbalakshmi is our own proud student, though she studied only for a year. She used to keep a track of every single detail of all her students who ever studied in Padma Sheshadri. That was her passion towards performing arts as well. Unfortunately, I had to quit Padma Sheshadri due to my commute from home to school, which took up a lot of my time. When I applied for TC, YGP ma'am asked us to come and see her at her residence. And she insisted that I stay in Padma Sheshadri. This shows her true passion for music, and it is my honor and privilege to be talking about her today with you all. She was, as you all know, she was a revolutionist and a very dynamic person. She was a huge inspiration to many of us. I wish to thank one and all for having given me this opportunity to talk about her on this occasion. And I thank Vasanthi ma'am especially for inviting me to talk. Thank you so much. Namaskaram. Shri Gurubhyo Namaha. It is my privilege to pay tributes to our beloved and revered Srimati YG Parthasarathy. My name is Pavitra Srinivasan, alumna of the PSPB school. I joined in the 5th standard and continued till my 12th standard at the PSPB Kekanagar branch. When I first met YGP Miss, as we used to fondly address her then, I was in awe and admiration of her great stature. I loved her warmth and the respect she commanded. I was inspired by her knowledge. It was YGP Miss who recognized my natural love for dance and encouraged me by giving me opportunities in every annual function, school anniversary function, by giving me a role which she enjoyed. Even in my last performance at Bharat Kalachar, she referred to the role of Kaikeyi that I played and said how much she loved it. All that I want to say is, thank you YGP Miss for bringing me under the umbrella of PSPB. Thank you YGP Miss for making me the first recipient of the Yuvakala Bharati Award. Thank you YGP Miss for your teaching and the great sense of values and discipline that you have inculcated in all of us. And thank you YGP Miss for being in our lives forever. Shri Gurubhyo Namaha. Are you or your friends a quiz whiz? Interested in quiz trivia? Are you a student of class 6, 7 or 8? What are you waiting for? Participate individually in the national level quiz, a class apart, Dr. Mrs. YGP Memorial Quiz, launched on her first Memorial Day as a tribute to the visionary leader. Let's watch the upcoming video for more details.
the first ever PSBB National Quiz, the first ever A Class Apart, the Dr. Mrs. YGP Memorial Quiz completely digital, individual participation and inter-school quiz to kindle your intellect, a unique opportunity. Launched August 6, 2020, blessed by the esteemed Vice President, to the iconic educator Dr. Mrs. YGP, a tribute. It's national level quiz time, folks. Put on your thinking caps and join the knowledge tribe. Great cash prizes are awaiting. Last date 20th August. For registration it is free at the PSBB website for students of classes 6 to 8. So gear up and register and enjoy the excitement, the thrill of GK and puzzles, the joy of giving right answers. Pick your brain as the buzzer beckons at the first ever A Class Apart. The winner bags 20,000 rupees and 3 finalists 10 each. That sums up day 7 of our artistic expression. We can feel the intangible silken cord of connect that vibrates amidst us, stimulating us to sustain and renew ourselves. Do remember to tune in tomorrow at Vidya Shakti, 6 p.m. Thank you. Shri Gurubhyo Namaha. Vidya Shakti. Medha Shakti. Kalashaya Shakti.